ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம் அனிமாலியா அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இதில் ப்ரீவியஸ் செஷனில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் கிங்டம் பார்த்தோம். தென் ஃபைலம் போரிஃபெரா அண்ட் ஃபைலம் சினிடாரியா பற்றி பார்த்துட்டோம். இந்த செஷனில் நம்ம ஃபைலம் டீனோபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அன்னலிடா இந்த 4 ஃபைலம்ஸ் பற்றி இந்த செஷனில் நம்ம எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் ஃபைலம் டீனோபோரா, தட் இஸ் டீனோஃபோரா ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். அப்படின்னா இந்த டீனோஃபோரா அப்படின்றத ஸ்பீசிஸ் ஃபுல்லும் கடலில் தான் வந்து என்ன பண்ணும், வாழும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீனோஃபோரா, டீனோஸ் மீன்ஸ் கோம், போரா மீன்ஸ் பியரிங். கோம்ப் அப்படின்னா என்னது, சீப்பு. அப்போ இதனோட பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சீப்பில் எப்படி அந்த லேயர்ஸ் இருக்கும் அதே மாதிரியே இதனுடைய உடல் அமைப்பு வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசண்ட் ஆயிருக்கு. அதனால தான் இதுக்கு டீனோபோரா அப்படின்ற நேம் வந்திருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரைனாக தான் இருக்கும். தென் கடலில் மட்டும்தான் இது சர்வே பண்ணும். இட்ஸ் பை ரேடியலி சிமெட்ரிக்கல். ஆல்ரெடி நமக்கு தெரியும் பை ரேடியல் சிமெட்ரி அப்படின்றது பை லேட்ரல் வேறு, பை ரேடியல் சிமெட்ரி வேறு. ஆல்ரெடி நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம், சிமெட்ரியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பற்றி வந்து என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். இல்லை பை ரேடியல் சிமெட்ரி அப்படின்னா அனிமல் விச் பொசஸ் 2 pairs of symmetrical sides are said to be biradial symmetrical அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது ரேடியல் அண்ட் பைலேட்ரல் ரெண்டோட காம்பினேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக்னா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், 2 germ லேயர்ஸ் இருக்குது, எக்டோடர்ம் அண்டு எண்டோடர்ம். மிடில் மீசோடர்ம் ஆப்சண்ட். இப்போ இந்த டிப்ளோபிளாஸ்டிக் ஸ்பீசிஸில் நம்ம 2 பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் நம்ம சினிடாரியா பற்றி பார்த்தோம், அதுவும் டிப்ளோபிளாஸ்டிக் தான். மிடில் மீசோடர்ம் வந்து இருக்காது, அதுக்கு பதிலாக மீசோகீலியா அப்படின்ற ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் வித் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, நம்ம போரிஃபெரா அப்படின்றது செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இப்போ டீனோஃபோரா அண்டு சினிடாரியா இது ரெண்டுமே வந்து என்னது, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா நிறைய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய லெவல் ஆர்கனைசேஷனை இதை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். தென் தோ தே ஆர் டிப்ளோபிளாஸ்டிக், தேர் மீசோகிலியா இஸ் டிஃபர் ஃப்ரம் தட் ஆஃப் சினிடாரியா. இப்போ சினிடாரியாவில் இருக்கக்கூடிய மீசோகிலியா மாதிரி இல்லாமல் இதனுடைய சென்டரில் இருக்கக்கூடிய அந்த மீசோகிலியா அப்படின்ற ஜெல்லி லைக் பார்ட்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சினிடாரியானா நம்ம ஹைட்ரா பார்க்கும்போது அதில் என்ன பார்த்தோம், மீசோகிலியா அப்படின்னு மீசோடர்ம்ன்ற லேயர் இல்லாமல் ஒரு ஜெல்லி லைக் ஃபார்மட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல்லி டைட்டப்பாக அந்த எக்டோடர்முக்கு எண்டோடர்முக்கு இடையில அந்த மீசோகிலியா இருக்கும். ஓகேங்களா? மூமெண்ட்டை ஃபேசிலேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல இது டிப்ளோபிளாஸ்டிக், அமீபோசைட்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில் செல்ஸ் இருக்குது. அந்த மீசோகிலியா அப்படின்ற அந்த சென்டர் பார்ட்டில் அமீபோசைட்ஸ் அப்படின்னா அமீபா மாதிரியே, இப்போ அமீபாவில் எப்படி சூடோபோடியா இருக்குது, அது லிட்டில் பிட்டாக லோக்கமோட் பண்ணுது, அதே மாதிரி இந்த அமீபோசைட் செல்ஸ் அந்த மீசோகிலியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மட்டு லைட்டாக மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ சினிடாரியாவுக்கும் டீனோஃபோராவுக்கும் இந்த மீசோகிலியாவில் என்ன டிஃப்ரெண்ட்னா, சினிடாரியாவில் இருக்கக்கூடிய அந்த மீசோகிலியா வந்து மூமெண்ட்டை எக்ஸிபிட் பண்ணாது, ஜெல்லி லைக் ஃபார்மட்டாக டைட்டாக பேக்கப் ஆகிருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த மிடில் ஃபார்மட்டில் என்ன இருக்கும், அமீபோசைட்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் இருக்கிறதுனால இது லிட்டில் பிட்டாக மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணும், ஃபேசிலேட் பண்ணும். ஓகேங்களா? they have 8 external row of ciliated complates. அப்படின்னா என்ன அர்த்தம், இதனோட பாடியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜக் மாதிரி எடுத்துட்டோன்னா மேலே அப்போ 2 லோயர், அங்கேருந்து 8 அப்படியே நமக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக ஒரு 8 டெண்டகிள்ஸ் மாதிரி வெளியே வந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சீப்பு மாதிரி எல்லா பக்கமும் சிலியா வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பாருங்கள், தே ஹாவ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் காம்ப்ளேட்ஸ். ஒரு நீளமான குச்சி மாதிரி வந்திருக்கும், அதில் குட்டி குட்டி சிலியா, இந்த மாதிரி 8 காம்ப்ளேட்ஸ் வந்து அதனோட பாடியோட எக்ஸ்டர்னல் ரோஸில் வந்து என்ன பண்ணும் இருக்கும், விச் ஹெல்ப் இன் த லோகோமோஷன். நம்ம அடுத்து அந்த பிக்சர் பார்ப்போம். இந்த see that இதிலேருந்து பாருங்களேன், எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக ராட் மாதிரி வந்திருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா சிலியாஸ் அப்படியே குட்டி குட்டியாக நீளமாக, இதை பார்க்கும்போது ஒரு சீப்பு மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து which help in the locomotion. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு உதவுது. hence commonly called comb jellies or sea balls. அதனால தான் இதை பார்க்குறது சீப் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை comb jellies or sea walnuts அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இட்ஸ் அ பயோலூமினன்ஸ். ஏற்கனவே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம், லைட்டை எமிட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்து என்னது, பயோலூமினசன்ஸ். the ability of living organism to emit light, okay, is well marked in ctenophores. இது பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பிக்சரில் பார்க்கும்போது ப்ளூ இன் கலராக இருக்குது. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த நைட் டைமிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரிகிறதுனால இது லைட்டை எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் தே லேக் நெமட்டோசிஸ்ட். இப்போ பேசிக்காக நம்ம வந்து என்ன சினிடாரியா பார்க்கும்போது நெமட்டோசிஸ்ட் ஆர் ஸ்டிங்கிங் செல் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கிறதுனால ப்ரேயை வந்து என்ன பண்ணுது, பிடிச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை அதை ப்ரிடேட்டாஸ் பிடிக்க வந்ததுன்னா அந்த ஸ்டிங்கிங் செல்ஸில் இருக்கக்கூடிய வெனமை அவங்களோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த நெமட்டோசிஸ்ட் உதவுதுன்னு சொல்லி சினிடாரியாவில் பார்த்தோம். இதில் அந்த அமைப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக இதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, they lack nematocysts but possess special cells called the lasso cells or caloplast. அதில் நெமட்டோசிஸ்ட் இருக்குது, இதில் லாசோ செல்ஸ் ஆர் காலோபிளாஸ்ட் செல்ஸ் இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதனோட ப்ரேயை பிடிக்க போகுதுன்னா அதில் ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸை எமிட் பண்ணிடும். அந்த கொலக்கொலப்பு தன்மை அதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒட்டிக்கிறோம். அதன் உதவியினால் அது அந்த ஃபுட்டை வந்து என்ன பண்ணிடும், அப்படியே கேப்சர் பண்ணி பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த லாசோ செல்ஸ் ஆர் காலோபிளாஸ்ட் ஹெல்ப் டு கேப்சர் த ப்ரே ஃபுட். அதனுடைய உணவை பிடித்து கொள்வதற்கு இந்த லாசோ செல்ஸ் ஆர் காலோபிளாஸ்ட். நெமட்டோசிஸ்ட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் இப்போ ஸ்டிங்கிங் செல் கொடுக்கு இருக்குது, வெனம் இருக்குது, அது வந்து பைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இது அது கிடையாது. ஓகேங்களா. டைஜஷன் இஸ் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்டு இன்ட்ரா செல்லுலார். செல்லுக்கு உள்ளேயும் நடக்கும், செல்லுக்கு வெளியிலையும் டைஜஷன் அக்கறாலாம். செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்டட். அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் கிடையாது. மொனேசியஸ். ஓகே. தி ரீப்ரொடியூஸ் ஒன்லி பை செக்ஸுவல் மீன்ஸ். எனவே செக்ஸஸ் செப்பரேட்டட் கிடையாது. அப்புறம் எப்படி செக்ஸுவல் மீன்ஸ் அப்படின்னா ஒரே பாடிக்குள்ளே அதனுடைய கேமிட்ஸ் வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். அதை வாட்டரில் லிபரேட் பண்ணும். ஸோ வாட்டர்லேயே வந்து என்ன பண்ணும், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வந்து என்ன ஆகும், அக்கறாகும். ஓகேங்களா. ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். டைரக்டாக டெவலப்மெண்ட் கிடையாது. இன்டைரக்ட் அப்படின்னா லார்வல் ஃபார்மெட்டை வந்து என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். சரிங்களா. தென் அண்ட் இன்க்ளூட் எ லார்வல் ஸ்டேஜ் கால் த சைடிபிக் லார்வே. இதனுடைய லார்வல் ஸ்டேஜ் காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் சரி மேட்ச்லேயும் சரி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. நம்மளோட டீனோஃபோராவோட லார்வல் ஃபார்மெட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சைடிபிக் லார்வா. எக்ஸாம்பிள் ப்ளூரோப்ராக்கியா அண்டு பிளானா. இது ரெண்டுமே இந்த ஃபைலம் ஆர்டருக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். டீனோஃபோராவுக்கு எக்ஸாம்பிள்னா ப்ளூரோப்ராக்கியா அண்டு டீனோப்ளானா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைலம் டீனோஃபோராவில் என்ன பார்த்துருக்கோம், இது கோம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து என்னது டீனோஃபோரா அப்படின்ற நேம் வந்தது. இது வந்து பை ரேடியலி 2 சிமெட்ரியை எக்ஸிபிட் பண்ணுது. 2 லேயர்ஸ் இதனோட பாடியில் இருக்குது. அடுத்து இதில் மீசோகிலியா வந்து டிஃபராக இருக்குது கம்பேரட் டு சினிடாரியா. தென் அடுத்து இதில் அமிபோசைட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மீசோகிலியா இருக்கக்கூடிய இடத்துல லோகோமோஷனை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இதில் எக்ஸ்டர்னல் வெளியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலில் நிறைய சிலியேட்டட் ஃபார்மட்டை அதை பார்க்கும்போது ஒரு என்னது ஒரு ஜெல்லி அது கோம்ப் லைக் ஒரு அப்பியரன்ஸை வந்து என்ன பண்ணுது, க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இதுதான் அதனுடைய லோக்கமோஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பயோலியூமினசன்ஸ் இருக்குது, லைட் எமிட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நெமட்டோசிஸ்ட் ஆப்சன், அதுக்கு பதிலாக லாசோ ஆர் கேலோபிளாஸ்ட் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. இதனுடைய லார்வல் ஃபார்மட் பேர் சைடிபிக் லார்வா. அடுத்து பாருங்களேன் இந்த பிக்சரை. ஆல்ரெடி மிஸ் சொன்னது தான். இப்போ இங்கேருந்து இது ஆன்டீரியர் பார்ட், இது போஸ்டீரியர் பார்ட்னா இங்கேருந்து அந்த 8 ரோஸில் ஒரு ரோ மாதிரி வெளியில் வந்து ஒரு நீளமான ஸ்ட்ராக் மாதிரி வந்து என்ன ஆகுது, எக்ஸ்டர்னலாக ரோஸ் மாதிரி வந்து ஒரு பிளேட் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் அப்படியே சிலியாஸ் இருக்கிறதுனால இட் லுக் லைக் அ காம்ப். தென் ஒன்லி இட் கால்ட் அஸ் த டீனோஃபோரா. ஓகே. தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளாட்டி அப்படின்னா ஃப்ளாட் வார்ம்ஸ். இன் தமிழ் இட் கால்ட் அஸ் தட்டை புழுக்கள். இதில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஃப்ளாட்டனாக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் தட்டை புழுக்கள். பாருங்கள், platy broad or flat. helminth means worms. okay, they have dorso-ventrally flattened. மேலே அண்ட் கீழே தட்டையாக வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு பாடி அண்ட் hence called the flat worms. அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட்டை புழுக்கள், flat worms அப்படின்ற நேம் வருது. these animals are bilaterally symmetrical. நம்மளும் bilateral symmetrical தான். 2 ஈக்குவல் ஹால்ஸாக பிரிச்சிடலாம். அங்கே பார்த்தோம் டீனோஃபோரா பார்த்தா பை ரேடியல் சிமெட்ரி, அது வேறு. இது நம்ம வந்து என்னது bilaterally symmetrical. Triploplastic, already you know the meaning. Triploplastic means what? 3 germ layers are there: ectoderm, endoderm and mesoderm. So இதில் mesoderm இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர். தென் அடுத்து ஏசிலோமேட். ஆல்ரெடி you know the meaning of ஏசிலோமேட். no body cavity. என்னது பாடி கேவிட்டியே அதுக்கு இருக்காது. இன் பிட்வீனில் வந்து என்ன இருக்கும், மீசோடர்ம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கும். அதனால் இட் இஸ் அ ஏசிலோமேட். do not possess a body cavity.
கேவிட்டி. அதனால் இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஏசிலோமேட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் in this animals the body is solid without the perivisceral cavity. ஆல்ரெடி ப்ரீவியஸ் சொல்லும்போதே விசரல்னால் உள்ள மிஸ் என்ன சொல்லியிருந்தேன், அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட், வெளியில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபார்மட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டொமக் இருக்குன்னா அதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, அடுத்து வந்து ஒரு கேப் விட்டு அடுத்து வெர்டிபிரல் காலம் இருக்குது. அப்போ ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியதில் தான் அந்த சீலோம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, என்ன பேசுகிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ சீலோம்னா என்ன அர்த்தம், பாடி கேவிட்டி பிட்வீன் த பாடி வால் அண்ட் த அலிமெண்ட்ரி கெனால். அலிமெண்ட்ரி கெனால்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், பாடி வால்னால் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஸ்கின், ரெண்டுக்கு இடையில வந்து அந்த ஜெல்லி லைக் ஃபார்மட் இருக்கிறத தான் நம்ம சீலோம் சொல்கிறோம். இப்போ சீலோமேட்டுனா அந்த அலிமெண்ட்ரி கெனாலுக்கும் அந்த பாடி வாலுக்கும் இடையில கேப்பே இல்லை. அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்றத நம்ம விசரல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நியரஸ்ட் அலிமெண்ட்ரி கெனாலுக்கு உள்ளே பார்த்தா விசரல்னா இன்டர்னல், அடுத்து வந்து அங்கே பாடி வால் அப்படின்னா அதை பெரிட்டோனியம் ஆர் பெரிவிசரல்னு சொல்கிறோம். அதனால தான் இங்கே பெரிவிசரல் கேவிட்டி இஸ் ஆப்சண்ட். ஓகேங்களா, தென் அடுத்து it is a acoelomate, no body cavity with organ system level of organization. மொதல் பார்த்தது டிஷ்யூ லெவல், இப்போ ஆர்கன்ஸ் வந்து என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகி ஒரு ஆர்கன் சிஸ்டம் லெவலை எக்ஸிபிட் பண்ணுது. தே ஸோ மாடரேட் செப்பலைசேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செப்பலைசேஷன், தலையாக்கம், அதைத்தான் நம்ம செப்பலைசேஷன் சொல்லுவோம். செப்பால் அப்படின்னாலே பிரெயின், ஹெட்டு, செப்பலைசேஷன்னா ஓரளவு லிட்டில் பிட்டாக ஹெட் அப்படின்ற ஃபார்மட் இதில் இருக்குது. அண்ட் யூனி டைரக்ஷனல் மூமெண்ட், ஒரே பக்கமாக தான் அது மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். ஓகேங்களா, அது மேக்ஸிமம் மூவே பண்ணாது, ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் பேரசிட்டிக், ஹியூமன் பீயிங்ஸோட பாடிக்குள்ளே தான் இது மேக்ஸிமம் பேரசிட்டிக் மோடு. நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ், மேக்ஸிமம் இது பேரசிட்டிக், ஒட்டுண்ணி வாழ்க்கை தான் இது வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. ஸோ மூமெண்ட் அப்படியே இருந்தாலும் லைட்டாக ஒரே டைரெக்ஷனில் தான் இது வந்து என்ன பண்ணும், மூவ் பண்ணும். தென் they are mostly endoparasites, ஒட்டுண்ணிகளாகத்தான் இது வந்து என்ன பண்ணுது இருக்குது. தென் ஆஃப் அனிமல், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எண்டோபாரசைட்னா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம குடலுக்குள்ளே நம்ம உடல் உறுப்புகளுக்குள்ளே இருக்கிறது. எக்டோபாரசைட்னா அவுட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெட்லவுஸ்லாம் எக்டோபாரசைட். ஓகே, தென் அண்ட் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் த ஹியூமன் பீயிங்ஸ். ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். கொக்கிகள், ஹூக்ஸ்னால் என்ன அர்த்தம், கொக்கிகள், சக்கர்ஸ்னால் உறிஞ்சிகள். இது இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுது, ஹோஸ்டோட பாடியை பிடிச்சிக்கிட்டு பிளட்டை சக் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவுது. Hooks and suckers are present in the parasitic form. Parasiticனா என்ன அர்த்தம், ஒட்டுண்ணிகள். And serve as the organs of attachment. ஒரு குறிப்பிட்ட ஆர்கனை பிடிச்சிக்கிறதுக்கு கொக்கிகளும், அதிலிருந்து ரத்தத்தை உரிகிறதுக்கு சக்கஸ் உறிஞ்சிகளும் அதுக்கு வந்து என்ன பண்ணுது, உதவுது. ஓகேங்களா, their body is not segmented. இப்போ நம்ம எர்த்வார்ம் படிச்சிருக்கோம், அது செக்மெண்டட் வார்ம்ஸ், கண்ட அமைப்பை உடைய புழுக்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதனோட பாடியில் செக்மெண்டேஷனே கிடையாது, பட் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். பட் சம் எக்ஸிபிட் சூடோ செக்மெண்டேஷன். இதில் இருக்கக்கூடிய செலோ ஸ்பீசிஸில் லைட்டாக செக்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து என்னாகும், கிரியேட் ஆகும். சம் ஆஃப் த பேரசிட்டிக் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்சர்வ் நியூட்ரியன் டைரக்ட்லி ஃப்ரம் த ஹோஸ்ட். சில தட்டை புழுக்கள் என்ன பண்ணுது, ஹோஸ்டோட பாடியிலேருந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணிடும், பிளட்டை சக் பண்ணிடும் த்ரூ தேயர் பாடி சர்ஃபேசஸ். தட் மீன்ஸ் வாட், ஹூக்ஸும் சக்கஸும் இல்லாமல் அதனோட பாடி வழியாகவே டைரக்டாக வந்து என்ன பண்ணிடும், ரத்தத்தை உறிஞ்சிக்கிறோம். ஹவவர் ஃப்ளாட்வார்ம்ஸ் லைக் லிவர் ஃப்ளூக். இப்போ ஃப்ளாட்வார்ம்ஸ் அப்படின்னா டீனியா சோலியம், தட்டை புழுக்கள், அதனுடைய சயின்டிஃபிக் நேம் வந்து டீனியா சோலியம். அதே மாதிரி லிவர் ஃப்ளூக் அப்படின்னா கல்லீரல் புழு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாட்வார்ம்னா தமிழில் நாடா புழு, லிவர் ஃப்ளூக் அப்படின்னா கல்லீரல் புழு. இந்த லிவர் ஃப்ளூக்கோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபேஷியோலா ஹெப்பாட்டிக்கா. ஓகேங்களா, இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம். இஸ் அன் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட், மவுத் அண்ட் ஆனஸ் அப்படின்ற எண்டிங் இல்லாமல் ஏதாவது ஒரு பார்ட்டில் மட்டும் ஓப்பனிங் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு டைஜஷன் வந்து ரொம்ப இல்லை, ஏன்னா இது டைரெக்டாகவே ஹோஸ்டோட பாடியிலேருந்து பிளட்டை சக் பண்ணுது. நம்ம வந்து லீச் பற்றி படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா, அதே மாதிரி தென் ஆனால் அது வேறு அன்னலிடா கேட்டகரி. ஓகே, தென் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்க்ரீட்டரி செல்ஸ் கால் த ஃப்ளேம் செல்ஸ். வாட் இஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல் பார்த்தோம், இப்போ தான் ஆர்கன் லெவல் பார்த்துருக்கோம். நம்ம எப்படி வந்து இப்போ எர்த்வார்முக்கெலாம் நெஃப்ரீடியா இருக்குது, நமக்கு எப்படி கிட்னி இருக்குது, அதே மாதிரி இதனுடைய எக்ஸ்க்ரீட்டரி ஃபார்மட்டை செய்கிறதுக்காக இதனோட பாடியில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு செல் இருக்குது. தட் செல் இஸ் கால்ட் அஸ் த ஃப்ளேம் செல். இதை சுடர் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப் இன் த ஆஸ்மோ ரெகுலேஷன், வாட்டரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் அன்வான்ட் ஃபார்மட்டை எக்ஸ்க்ரீட் கழிவு நீக்கம் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ளேம் செல் உதவுது. It's a very very important question. Which is the excretory cell or organ of another
flatworms or platyhelminthes. Okay, sexes are not separated, that means monoecious, male and female அப்படின்ற செப்பரேஷன் கிடையாது. ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் கிடையாது. இதனுடைய ஃபர்டிலைசேஷன் வந்து அந்த கேமிட்ஸ் வந்து என்ன பண்ணிடும், நம்ம எப்படி வந்து எர்த்வார்ம் லீச்சிலெல்லாம் பார்த்துருக்கோம், டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி ஆப்போசிட்டில் அதே ஃபார்மட்டு தான். ஓகேங்களா, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் த்ரூ த லார்வல் ஸ்டேஜஸ். இதனோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட் லார்வல் ஸ்டேஜஸ் வந்து என்ன பண்ணுது இருக்குது. மிராசிடியம், ஸ்போரோசிஸ், ரேடியே, செர்கேரியே, இதெல்லாம் லிவர் ஃப்ளூக்கோட டிஃப்ரெண்ட் லார்வல் ஸ்டேஜஸ். இந்த மாதிரி ஸோ மெனி லார்வல் ஸ்டேஜஸை இது வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா, தென் பாலி எம்ப்ரியானி, தட் மீன்ஸ் வாட்டு, இப்போ ஜைகோட் அப்படின்னா நமக்கு தெரியும் சிங்கிள் செல். அடுத்து எம்ப்ரியோ டெவலப் ஆகணும்னா இந்த லேயஸ், எக்டோடம், எண்டோடம், இந்த மாதிரி ஒவ்வொரு பாலி எம்ப்ரியானி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அந்த எம்ப்ரியோவில் அந்த லார்வல் ஃபார்மட் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு வித்தியாசமான பாலி எம்ப்ரியானினா மெனி, சரியா, எம்ப்ரியோஸ் வந்து என்ன பண்ணும், மெனியாக நிறைய பேட்டர்னில் வித்தியாசமாக வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, பாலி எம்ப்ரியானி இஸ் காமன் இன் சம் பிளாட்ஃபார்ம்ஸ். சில பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி எம்ப்ரியோவில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து என்ன பண்ணுது இருக்குது. லிவர் ஃப்ளூக்ஸ், சம் மெம்பர்ஸ் லைக் பிளானேரியா ஸோ ஹை ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரீஜென்ரேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ ஸ்டார் ஃபிஷ்ஷில் பார்த்துருக்கோம், ஒன் ஆர்ம் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் ரீஜென்ரேட்டட் ஆகும். இப்போ லிசார்ட் பார்த்திங்கன்னா அந்த டெய்ல் கட் ஆயிடுச்சுன்னா ரீஜென்ரேட்டட் ஆகும். அதே மாதிரி பிளானேரியா அப்படின்ற இந்த ஃபார்மெட்டில் ஹையாக அதனோட பாடி பார்ட்ஸ் அது லேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திருப்பியும் அதை டெவலப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. தட் இஸ் கால்ட் இஸ் த ரீஜென்ரேஷன். நம்ம புக்கில் பிளானேரியாவோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர் தான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரீஜென்ரேஷன் அப்படின்னா இழப்பு மீட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இழந்த பார்ட்டுகளை திரும்பி வந்து என்ன பண்ணிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். டீனியா சோலியம், டேப்வார்ம், ஃபேஷுவலா ஹெப்பாட்டிக்கா, லிவர் ஃப்ளூக். ஈஸியாக நான் வச்சுக்கலாம், ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிட்டிஸ் எல்லாமே லிவர், ஆமாவா. தென் ஃபேஷுவலா லிவர் ஃப்ளூக், தென் சிஸ்டோசோமா பிளட் ஃப்ளூக், ரத்த புழுக்கள். இது எல்லாமே ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு வந்து என்னது வெரி குட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, தென் இப்போ நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ் அப்படின்னாலே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸை வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். இது நமக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் வார்ம்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். ரெண்டாவது பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் எழுதிடலாம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ன்றது காமன். முக்கியமான கேரக்டர் ஏ சிலோமேட். இது வந்து என்னது, ஏ சிலோமேட். அடுத்து நம்ம என்ன எழுதலாம், இது ஒரு எண்டோ பேரசைட்டு. சம் ஸ்பீசிஸில் தான் சூடோசுக்மெண்டேஷன் இருக்குது. ஹூக்ஸ் அண்ட் சக்கஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம என்ன எழுதலாம், இதனுடைய எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் ஆர் செல் வந்து ஃப்ளேம் செல் அப்படின்னு எழுதலாம். இது வந்து என்னது மொனேசியஸாக இருக்குதுன்னு சொல்லி எழுதலாம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த லார்வல் ஸ்டேஜஸை பற்றியும் வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இதுதான் வந்து என்னது, இந்த டேப் வார்மோட ஸ்ட்ரக்சர். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்போலைசிஸ். அதுவாகவே அதனுடைய ப்ரோக்ளாட்டிட்ஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம், டிட்டாச் பண்ணிக்கிறோம். இது வந்து என்ன மிஸ் அப்படின்னா மெச்சூரான ப்ரோக்ளாட்டிட்ஸு. இது வந்து என்னது, இதை டிட்டாச் பண்ணி ஃபீசஸ் வழியாக இது வெளியே தள்ளிடும். இப்போ பேசிக்காக டேப் வார்ம் அப்படின்னா மனிதர்களோட பாடியிலேருந்து மெச்சூரிட்டி ஆகி இது டிட்டாச் பண்ணது பூராமே அவங்க ஃபீசஸ் வழியாக வெளியில் போயிடும். இதை பிக்ஸ் சாப்பிட்டா அதனுடைய உடம்புக்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து இதனோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா இதுக்கு 2 ஹோஸ்ட்டு தேவை. ஒரு ஹோஸ்ட் வந்து ஹியூமன் பீயிங், இன்னொரு ஹோஸ்ட் வந்து பிக்கு. இம்ப்ராப்பராக பிக்கோட அந்த ஃபார்மட்டை குக் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த போக் வார்மை குக் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளோட பாடிக்குள்ளே இந்த டேப் வார்ம் வந்து என்னாகும், என்ட்ரி ஆகும். ஓகேங்களா, இந்த டேப் வார்மில் நம்ம எதுக்கு இந்த பிக்சர் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இதனுடைய ஹெட் ஃபார்மட்டில் பாருங்கள், ஹூக்ஸும் சக்கஸும் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஹூக்ஸ்னால் கொக்கிகள் மாதிரி இருக்குது, சக்கஸ் அப்படின்னா உறிஞ்சிகள். இதன் ஒளியாக நம்மளோட இண்டஸ்ட்ரைனில் இது ஒட்டிக்கிட்டு பிளட்டை வந்து என்ன பண்ணிக்கிது, சக் பண்ணிக்கிது. ஓகேங்களா, அடுத்து இதனோட நெக்கு இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட்ஸ் அப்படின்னா அது செக்ஸுவலி அந்த ஃபியூசன் ஆகி மெச்சூரிட்டி ஆகக்கூடிய ஃபார்மட்டு. மெச்சூரிட்டி ஆக ஆக இது வந்து என்ன பண்ணிடும், ஒவ்வொரு செக்மெண்ட்டாக டிட்டாச் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபைலம் ஆஸ்கல்மென்தஸ் பார்க்க போகிறோம். ஆஸ்கல்மென்தஸை ப்ரீவியஸாக நெமட்டோடாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன் தமிழ் இட் கால்டஸ் உருளை புழுக்கள். இந்த வார்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரவுண்டடாக இருக்கும். அதனால் இதை வந்து ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆஸ்க் கேவிட்டி, நடுவில் ஒரு கேவிட்டி மாதிரி ஒரு ரவுண்டிங் ஃபார்மட் இருக்கும். ஆல்ரெடி ஹெல்மின்தஸ்னால் வார்ம்ஸ்
worms தெரியும். Previously called Nematoda. This phylum is now named as the Ascalminthus. The body of this worm is circular, round in cross section and hence are called the roundworm. இதனோட பாடி வந்து எப்படி இருக்குது, ரவுண்டாக இருக்குது கிராஸ் செக்ஷன் பண்ணும்போது. அதனால் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உருளை புழுக்கள் ஆர் ரவுண்ட் வார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். தே ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர் பேரசிட்டிக். இது வந்து தனியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும், சிலது ஒட்டுண்ணி வாழ்க்கையும் மேற்கொள்ளுது. அண்ட் அக்வாட்டிக் அண்டு டெரஸ்ட்ரியல், இது நீரிலும் இருக்கும் நிலத்திலும் வாழும். டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா, இது வந்து என்ன பண்ணலாம், அக்வாட்டிக் மோடும் இருக்குது, டெரஸ்ட்ரியல் மோடும் இது வந்து என்ன பண்ணுது, எக்ஸிபிட் பண்ணுது. தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஆஃப் பைலேட்ரல். 2 ஈக்குவல் ஹால்ஸ். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கும் தெரியும். எக்டோடம், எண்டோடம் அண்டு மீசோடம். சூடோசிலோமேட். ஆல்ரெடி யூ நோ த மீனிங் ஆஃப் சூடோசிலோமேட். என்னது, பாடி வாலுக்கும் அலிமெண்ட்ரி கெனாலுக்கு இடையில் மீசோடம் வந்து ஃபுல்லி ஸ்ப்ளிட் ஆகாமல், ஃபுல்லி ஸ்கேட்டர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது கேவிட்டி வந்து என்னது இல்லாத மாதிரி ஒரு அப்பியரன்ஸை வந்து என்ன பண்ணும், க்ரியேட் பண்ணும். அதனால் இதை நம்ம வந்து சூடோசிலோமேட் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு ஆர்கனும் ஸ்பெசிஃபிக்கான ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. இந்த பாடி இஸ் அன்செக்மெண்டட் அண்ட் கவர்டட் பை எ டிரான்ஸ்பரண்ட். இதனோட பாடியில் கண்ட அமைப்புகள் கிடையாது. நல்ல டிரான்ஸ்பரண்ட்னா நல்ல விசிபிளாக தெரியும், உள்ளே இருக்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு விசிபிளான நேச்சரை வந்து இது வந்து எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஒரு ப்ரொடக்டிவ் கொலாஜினியஸ் லேயர் கால் த கியூட்டிக்கல். இதனோட பாடியை வெளியில் கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயரை நம்ம கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். உடைய வளவளப்பாக இப்போ வார்ம்ஸ்லாம் புழுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொலன்னு எப்பயுமே ஈரமாக ஒரு ஜெல்லி லைக் ஃபார்மட்டாக இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த கியூட்டிக்கல். ஓகேங்களா, தென் அலிமெண்ட்ரி கெனால் இஸ் கம்ப்ளீட். இப்போ பார்த்ததுல இன்கம்ப்ளீட் பார்த்தோம். அப்போ கம்ப்ளீட் மீன்ஸ் வாட்டர் மவுத் டு ஆனஸ் அப்படின்ற ஃபுல் அமைப்பு இதில் வந்து என்ன பண்ணுது இருக்குது. வித் வெல் டெவலப் மவுத், மஸ்குலார் ஃபேரிங்ஸ் அண்ட் ஆனஸ். ஓகே, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ரெனட் கிளான்ஸ். இம்பார்ட்டன்ட், அதில் ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது. இதில் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்தில் ரெனட் கிளான்ஸ் தட் ஹெல்ப் இன் த எக்ஸ்கிரீட்டரி ப்ராசஸ், எக்ஸ்கிரீஷன் ப்ராசஸ். செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட். இதில் தான் முத மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற செப்பரேட் செக்ஸஸ் இருக்குது. அண்ட் எக்ஸிபிட் செக்ஸுவல் டைமார்பிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செக்ஸுவல் டைமார்பிசம்? டைனாட் டு மேல் அண்ட் ஃபீமேல். மார்ஃபாலஜிக்கலி எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் பார்க்கும்போது ஆண் புழு பெண் புழு அப்படின்னு பிரித்து வந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆஃபன் ஃபீமேல்ஸ் ஆர் ராஜர் தன் த மேல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், மேல்ஸை காட்டிலும் ஃபீமேல்ஸ் வந்து சைஸில் பெருசாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அஸ்காரிஸோட மேல் வார்ம், சரிங்களா. இது வந்து என்னது ஃபீமேல். இப்போ மேல்ஸோட சைஸ் எவ்வளோ ஷார்ட்டராக இருக்குது, ஃபீமேல் பாருங்கள் லென்த்தியாக இருக்குது. தட் இஸ் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, then females are longer than the males. Fertilization is internal fertilization. ஏன்னா இங்கே வந்து செக்ஸஸ் செப்பரேஷனாக இருக்கு இல்லையா, செப்பரேட்டடாக இருக்கு இல்லையா, அதனால் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. மெஜாரிட்டி ஆர் ஓவிபெரஸ், எக் லேயிங் ஹேபிட். எக்ஸாம்பிள் அஸ்காரிசிஸ். ஃபியூ ஆர் ஓவோவிபெரஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் விவிபெரஸ்னா என்ன, கிவ் பர்த் டு யங் ஒன். ஓவிபெரஸ்னா எக் லேயிங். ஓவோவிவிபெரஸ்னா சர்டைன் ரெப்டைல் கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த ஸ்னேக்ஸ், வைப்பர்ஸ் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள எக் இருக்கும். அந்த எக்கு வந்து உள்ளேயே ரேப்சர் ஆகி அதுலேருந்து யங் ஃபார்மட் வரும். ஸோ பாதி கேரக்டர் வந்து ஓவியிலையும் பாதி வந்து விவிலையும் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் த ஓவோ விவிபெரஸ். உச்சேரியா பேன்கிரிப்ட். நமக்கு வந்து எலிஃபென்ட் டயாசிஸ் அப்படி யானைக்கால் வியாதி அப்படின்றத காஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிலேரியல் வார்ம், அதைத்தான் நம்ம உச்சேரியா பேன்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வார்ம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஓவோ விவிபெரஸ் ஃபார்மட்டை எக்ஸிபிட் பண்ணுது. டெவலப்மெண்ட் மே பி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்? டைரக்ட் அப்படின்னா யங் ஒன் வந்து அப்படியே அடல்ட்டோட ரிசம்பிளன்ஸ்லேருந்து டைரெக்டாக டெவலப் ஆகுறது. இன்டைரக்ட் அப்படின்னா யங் ஒன்ஸ் வந்து லார்வல் ஸ்டேஜில் இருந்து நிறைய மாற்றங்களை அடைந்து அதுக்கப்புறம் அடல்ட்டோட ரிசம்பிளன்ஸ்க்கு வர்றது. தட் இஸ் கால்ட் அஸ் த இன்டைரக்ட். ஓகேங்களா, தென் அடுத்து எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ் லாம்ப்ரிகாய்ட்ஸ், ரவுண்ட் வார்ம். ஓகேங்களா, இதில் முக்கியமாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத படிக்கணும். ஓகேங்களா, என்டிரோஃபஸ் வெர்மிகுலஸ் பின் வார்ம், கொக்கி புழு, தென் உச்சேரியா பேன்கிரிப் ஃபிலேரியல் வார்ம், ஆங்க்லோஸ்டோமா டியோடினலே ஹூக் வார்ம். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க நேம் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி கேட்பான், ரவுண்ட் வார்ம், பின் வார்ம், ஃபிலேரியல் வார்ம், ஹூக் வார்ம் கொடுத்துட்டு அதனுடைய சயின்டிஃபிக் நேம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். இப்போ நம்ம என்ன ஃபைலம் ஆர்டர் பார்த்துட்ருக்கோம், ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸ். ஆஸ்கல்மின்தஸ் அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இப்போ பேசிக்காக எல்லா ஃபைலம் ஆர்டருக்குமே நம்ம என்ன காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எழுதிடலாம்,
இப்போ பிளாட்டிகல் மித்தஸ் ஆஸ்கல் மித்தஸ்க்கெலாம் பைலேட்ரல் சிமெட்ரி எழுதலாம், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எழுதலாம், இதெல்லாம் காமனாக எழுதலாம். ஆனால் இதில் முக்கியமாக என்ன இருக்குது, இட்ஸ் அ சூடோசீலோமேட். இது ஒரு முக்கியமான ஃபார்மட், இம்பார்ட்டன்ட். அடுத்து இதனோட எக்ஸ்க்ரீஷன் வந்து ரெனட் கிளான்ஸ். இதில் செக்ஸுவல் டைமாஃபிசம் இருக்குது, ஃபீமேல்ஸ் வந்து மேல்ஸை விட பெருசாக இருக்குது. இந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைலம் அன்னலிடா. அன்னலிடா அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு செக்மெண்டட் வார்ம்ஸ், கண்ட அமைப்பை உடைய புழுக்கள், தட் இஸ் கால்ட் அஸ் த அன்னலிடா. ரிங், ஆனுலஸ் ரிங் அண்ட் எடிட்டஸ் ஃபார்ம்ஸ், ஏடிஎஸ் ஃபார்ம்ஸ். அன்னலிட்ஸ் வேர் த ஃபஸ்ட் செக்மெண்டட் அனிமல் டு எவால்வ். முதல் கண்ட அமைப்பை உடைய புழுக்களுக்கு எடுத்துக்காட்டு. தென் தே ஆர் அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியஸ். சில வாட்டரில் இருக்கும், சில நிலத்திலும் இருக்கும். ஃப்ரீ லிவிங் பட் சம் ஆர் பேரசிட்டிக். சிலது அதனுடைய ஹேபிட், சிலது ஃப்ரீயாக லிவ் பண்ணும், சிலது ஒட்டுண்ணி வாழ்க்கையும் மேற்கொள்ளுது. தே ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் பைலேட்ரலி. இந்த 3 ஃபைலமுக்குமே இது காமனாக வருது பாருங்கள். தென் சிமெட்ரிக்கல், சீசோசீலோமேட். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், யூசீலோமேட்டில் 2 டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? சீசோசீலோமேட் அண்டு என்டிரோசீலோமேட். சீசோசீலோமேட் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் த என்னது மீசோடர்ம். இந்த பாடி கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மீசோடர்ம் வந்து என்ன ஆயிருக்கும், ஸ்ப்ளிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? தென் அடுத்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதில் இருக்குது. ஓரளவு டெவலப்மெண்ட்டான ஆர்கன்ஸ் இருக்குது. சீலோம் வித் சீலோமிக் ஃப்ளூயிட் கிரியேட் அ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு எப்படி பேக் போன் ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது, அதே மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி அதனுடைய மூமெண்ட்டுக்கு அதனுடைய ஆர்கன்ஸ்க்கு சப்போர்ட்டை கொடுக்குது. தென் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன் அண்ட் எய்ட்ஸ் இன் த லோக்கோமோஷன். அது என்னது, லோக்கோமோட் பண்ணுறதுக்கும் உதவுது. தேர் எலாங்கேட்டட் பாடி இஸ் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் and body surfaces is divided into segment or metameris. இதனுடைய உடம்பு வந்து கண்டமாக என்ன பண்ணியிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதை தான் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் internally the segments are divided from one another. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் வந்து ஒரு செக்மெண்ட் அப்படின்னா, இன்டர்னலாக ஒரு செக்மெண்ட்டுக்கு இன்னொரு செக்மெண்ட்டுக்கு இடையில் ஒரு செப்டா, ஒரு டிவிஷன், ஒரு பார்ட்டிஷன் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது உள்ளேயும் சரி வெளியேயும் சரி, இது தனி செக்மெண்ட் இது தனி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுது, பிரித்து காமிக்குது. ஓகேங்களா? தென் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்னலி த செக்மெண்ட்ஸ் ஆர் டிவைடட் ஃப்ரம் ஒன் another பை பார்ட்டிஷன் கால் த செப்டா. செப்டானா என்ன அர்த்தம், தடுப்பு. திஸ் ஃபினாமினா இஸ் நோன் அஸ் த மெட்டாமெரிசம். இந்த அமைப்புக்கு பேர் தான் நம்ம மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாங்கிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ், இதில் வந்து 2 விதமான மசில்ஸ் இருக்குது இந்த பாடி வால் ஹெல்பிங் த லோக்கோமோஷன். இந்த நம்ம லீச்லேயே பார்த்துருக்கோம், ஆமாவா? அதே மாதிரி இதுலேயும், ஏன்னா இந்த லீச்சும் ஃபைலம் அன்னலிடாவில் தான் வருது. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் லீச்சை பற்றி எலாபரேட்டட் ஸ்டடி படிச்சிருக்கோம், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிருடினேரியா கிரானுலோசா படித்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? தென் அதே மாதிரி இதுலேயும் லாங்கிடியூடினல் அஸ் வெல் அஸ் சர்க்குலர் மசில்ஸ் ஹெல்பிங் த லோக்கோமோஷன் ப்ராசஸ். தென் அக்வாட்டிக் அனலிட்ஸ் லைக் நீரிஸ். அக்வாட்டிக்லேயும் அனலிட்ஸ் இருக்கு இல்லையா, நீரிஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் அப்பண்டேஜஸ், இந்த அடுத்து அதனோட பிக்சர் இருக்குது, இதுதான் நீரிஸு. இதில் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ஒன்றுக்கு ஒன்று இணையான அப்பண்டேஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது அதனுடைய லோக்கோமோஷனுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், அக்வாட்டிக் அனலிட் லைக் நீரிஸ் ஹேவ் லேட்ரல் அப்பண்டேஜஸ் கால் பேரபோடியா விச் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங். ஏன்னா அது அக்வாட்டிக் இருக்கு இல்லையா, அதனால் அது நீந்துவதற்கு இது வந்து என்ன பண்ணுது, உதவுது. கைட்டீனியஸ் சீட்டே இந்த எர்த்துவாம். இப்போ எர்த்துவாமோட லோக்கோமோட்டரி ஆர்கன் வந்து எது அப்படின்னா அதனுடைய சீட்டேஸ் ஹெல்ப் இன் த லோக்கோமோஷன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், அண்ட் சக்கஸ் இன் லீச் ஹெல்ப் இன் த லோக்கோமோஷன் ப்ராசஸ். ஓகே, ஆல்ரெடி ஆன்டீரியர் அஸ் வெல் அஸ் த போஸ்டீரியர் சக்கஸ் லீச்சில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியும், அது லோக்கோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியும் படிச்சிருக்கோம். தென் அடுத்து த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் க்ளோஸ்டு டைப். நம்மளும் க்ளோஸ்டு டைப் தான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட ஆர்கன் பிளட்டை சர்க்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்மட் வந்து இதில் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, and the respiratory pigments are hemoglobin and chloroquine. இதனுடைய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் சர்டைன் ஸ்பீசிஸில் வந்து ரெட்டின் கலர்லாகவும் இருக்கலாம், இல்லை க்ரீனின் கலர்லாகவும் அதில் வந்து என்ன பண்ணலாம், இருக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் த குளோரோக்யூயாரின். தட் இஸ் அதனுடைய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டாக. இப்போ நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹீமோக்ளோபின் தானே சொல்கிறோம். இட்ஸ் ரெட்டின் கலர். அதே மாதிரி இதில் குளோரோக்யூரியனும் இருக்குது, இது வந்து க்ரீனின் கலராகவும் இருக்கும். நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பேர்டு கேங்லியான். நம்ம லீச்
லீச் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபேரிங்ஸ்க்கு மேலே சுப்ரா கேங்லியா, சப்பெர்னீஞ்சியல் கேங்லியா, சுப்ரா பெர்னீஞ்சியல் கேங்லியா இருக்குது. இதை சர்க்கம் பெர்னீஞ்சியல் கேங்லியா இணைக்குது. இதுதான் அதுக்கு பிரெயினை ஆக்டப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம 10th லீச்சுக்கு படிச்சிருக்கோம். அதே மாதிரி கேங்லியா மீன்ஸ் வாட்? பஞ்சஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இஸ் கால்ட் as the ganglion. Nervous system consists of paired ganglion connected by the lateral nerves to double ventral nerve cord. That means supra, sub, circumpharyngeal, மேலே ஒரு nerve cord போகுது, கீழே ஒரு nerve cord. Okay, then they reproduce sexually. இது வந்து என்ன பண்ணுது? செக்ஸ்வலி மீன்ஸ் வாட்? இப்போ எர்த்துவாம் அப்படின்றது ஹெர்மோபொரைட்டு அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் சேம் பாடியிலே இருக்கும். இது வந்து ஸ்பெர்மையும் இது ஓவையும் ஆப்போசிட் ஃபார்மட்டில் காப்புலேட் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணும்? ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீசிஸில் வந்து என்னது? குயிக்காக வந்து டெஸ்டிஸ் ஸ்பெர்மை வந்து என்ன பண்ணிடும்? ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ரெண்டு ஆப்போசிட் வந்து என்ன பண்ணும்? காப்புலேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது வந்து செக்ஸுவலி தான் வந்து என்ன பண்ணும்? ரீப்ரொடியூஸ் பண்ணும். தென் அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் அண்ட் இன்க்ளூட்ஸ் த ட்ரக்கோஃபோர் லார்வா. ஆல்ரெடி நான் டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்னன்னு சொன்னேன். டைரக்ட்னா அதாவது அந்த யங் ஃபார்மட் வந்து அடல்ட்டோட ரிசம்பிளன்ஸ்லேருந்து அப்படியே க்ரோ ஆகுறது. தட் இஸ் கால்ட் அஸ் த டைரக்ட். இப்போ நம்மலாம் குழந்தை பிறந்தோடனே அப்படியே நம்மளோட ரிசம்பிளன்ஸில் தான் இருக்கும். தட் இஸ் அ டைரக்ட். ஆனால் சர்டன் லோயர் ஸ்பீசிஸில் பார்த்தா லார்வல் ஸ்டேஜஸ் வந்து என்னாகும்? டிஃபர் ஆகும். அது நிறைய சேஞ்சஸ்க்கு அக்கர் ஆகி அதுக்கப்புறம் தான் அடல்ட்டோட ரிசம்பிளன்ஸ்க்கு வரும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறத இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட்டர்ஃப்ளைலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து தென் இதனோட லார்வல் ஃபார்மட் பேர் ட்ரக்கோஃபோர் லார்வா. இதுக்கு முன்னாடி சைடிபிக் லார்வா அப்படின்னு ஒரு லார்வல் பார்த்தோம். அது எதில் பார்த்தோம்? டீனோபோரா. ஸோ இந்த லார்வல் ஃபார்மட்லாம் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். தென் சம் ஆர் மொனேசியஸ். இப்போ இந்த செக்ஸுவல் சொல்லும்போது எப்படி மிஸ் இது அப்படின்னா ப்ரொட்டாண்ட்ரி. மொதல் வந்து என்னது? ஆண்ட்ரிஷியம் அப்படின்னா அந்த டெஸ்டிஸ் வந்து என்ன? அந்த ஸ்பெர்மை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ அது கரெக்டாக வந்துடும் மேட்சிங்காக. தென் சம் ஆர் மொனீசியஸ் எர்த்வார்ம்ஸ் வைல் சம் ஆர் டயசியஸ். இதில் வந்து செக்ஸஸ் செப்பரேட்டட் செக்ஸுவல் டைமார்ஃபிசம் இருக்கக்கூடியதும் இருக்குது. தென் மொனேசியஸும் இருக்குது. ஒரே ஸ்பீசிஸ் கெர்மோபொரைட்டில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸும் இருக்குது. ஓகேங்களா? தென் வைல் சம் ஆர் டயசியஸ் தென் நீரிஸ் அண்டு லீச். எக்ஸாம்பிள் லாம்பிட்டோ மாருதி. இட்ஸ் அ சயின்டிஃபிக் நேம் ஆஃப் எர்த்வார்ம். The nearest sandworm and Hirudinaria granulosa leech. இது எல்லாமே நம்ம ஃபைலம் அன்னலிடாவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வெரி குட் எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அன்னலிடாவில் ஏதாவது 5 கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்து செக்மெண்டட் வார்ம்ஸ் சொல்லலாம், சீசோசீலோமேட் சொல்லலாம், பைலாட்ரல் சிமெட்ரிக்கல் சொல்லலாம். இதனோட பாடி மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் ஆகிருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு இடையில் இன்டர்னலி செப்டா வந்து என்ன ஆயிருக்கு? ப்ரெசென்ட் ஆகிருக்கு சொல்லலாம். லாங்கிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இதில் நீரிஸ் அப்படின்னா அதில் பேராபோடியான லேட்ரலாக நிறைய அந்த லோக்கோமோட்டரி சிலியா ஃபார்மட் மாதிரி என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபைலம் ஆர்டருக்கும் நம்ம ஆப்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஃபைலம் ஆர்டர் நமக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்டாலும் ஓரளவு வந்து என்ன பண்ணிடலாம்? அட்டன் பண்ணிடலாம். முக்கியமாக இது க்ளோஸ்டு டைப்பாக ஓப்பன் டைப்பாக அப்படின்னு கேட்பாங்க. ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் நம்ம சொல்லியாச்சு. ஹீமோக்ளோபின் அண்ட் குளோரோகுரியானின் க்ரீன் இன் கலர் பிக்மெண்ட். இதில் வந்து கேங்லியான்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக இதனுடைய லார்வல் ஃபார்மட் பேர் ட்ரக்கோஃபோர் லார்வா. இதில் மொனேசியஸ் இருக்குது, டயசியஸும் இருக்குது. விச் இஸ் கால்ட் அஸ் த சாண்ட்வார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீரிஸ் அப்படின்னு எழுதணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிங்டம் அனிமாலியாவில் டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், ஆஸ்கல்மின்தஸ், அன்னலிடா அப்படின்ற 4 ஃபைலம் ஆர்டர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரொம்ப லிமிட்டாக தான் மிஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். இதை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. ஸோ கரெக்டாக இதை வாட்ச் பண்ணிவிட்டு நல்லா ஆன்சர் பண்ணுங்கள். ஒன் வேர்டெல்லாம் இதில் அப்படியே ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த லார்வல் நேமு, ஒரு ஃபைலமுக்கு இன்னொரு ஃபைலமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வருது, இந்த மாதிரி இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களாப்பா? தேங்க்யூ.